ஓகே. ஸோ விதைச்சவனே விலைய நிர்ணயிக்க முடியும் அப்படின்றது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவா தான் இருக்கு. ஸோ இத வந்து ஒரு காமன் யூசரா பார்க்கும்போது, அவங்க என்ன ஃபீட்பேக்ஸ அவங்க கிட்ட சொல்றாங்க? அண்ட் இத இந்த விலைக்கு நான் வச்சேன் மேம். எனக்கு இதுக்கு மேல இவ்ளோ ரேஷியோ வந்திருக்குன்ற அந்த சக்சஸ் ரேஷியோ கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, ஒரு விஷயம் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட ஆப்பில் 35,000 பேர் இருக்காங்க யூசர்ஸு. ஆனால் எல்லாரதும் வித்துற முடியுதான்னு கேட்டிங்கன்னா முடிய மாட்டுது. ஸோ அது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறையாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் நம்பி வராங்க. விவசாயிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100% நம்ம சொன்னாலே ஓகே, நான் எனக்கு புரியுது, நான் போடுறேன், டேட்டா போடுறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் போடுறேன், எனக்கு வித்துச்சுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நெல் விதைக்கும் போதே நம்ம டீம் வந்துட்டு அவங்களை கால் பண்ணி கேட்குறாங்க. கேட்டுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுறாங்க. அறுவடை பண்ணும்போதும் திரும்ப செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், பொருள் எடுக்கும் போதும் தேர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஸோ இத்தனை வெரிஃபிகேஷன் கிராஸ் பண்ணி தான் அவங்க வராங்க. அதே மாதிரி குவாலிட்டி அஷ்யூர்டாக வந்துட்டு பையருக்கு நம்ம கொடுக்குறோம். இதில் 2 பேருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எனிவேர் ஒரு 5%லேருந்து 10% அதிகமாக காசு வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிது, ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. ஏதாவது எக்ஸிஸ்டிங்காக இப்போ இந்த விலைக்கு தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்கன்னா செலவுகளை கட் பண்ணுறோம் இல்லையா, அவங்க பிளேஸ்க்கே போயிட்டு எடுக்கிறாங்க பையர். அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த செலவு கட் ஆகுது. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்குது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகுது.